சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு வரன் அமைஞ்சிருக்குன்னா எல்லாமே வரம் தான். அத போய் ஈஸியா இவ வேணும்னு சொல்றா. இந்த வரனை இவ வேணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். கேக்குறேன்ல, சொல்லு. ஜோதி, ஏன் இப்படி சத்தம் போடுற? நம்ம பொண்ணு தானே. அவகிட்ட நம்ம குடும்ப சூழ்நிலையை சொல்லி என் பொண்ணுகிட்ட நான் கேக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏமா, நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஹோட்டல் தொழில் முடங்கி போனதுல இருந்து இன்னும் என்னால மீண்டு வரவே முடியல. 3 பொண்ணுங்களை பெத்துட்டமே, அதுங்களை நல்ல இடத்துல கரை சேர்க்கணுங்கிற கவலையில பிடிக்கல என்னாலும் தெரு தெருவா அலைஞ்சு வீட்டு புரோக்கர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல என்னால பெருசா சம்பாதிக்க முடியல. முன்ன மாதிரி என்னால உழைக்கவும் முடியலமா. அதுக்கு என் உடம்பும் ஒத்துழைக்கல. கொஞ்ச தூரம் நடந்தாலே என் காலெல்லாம் வலிக்குது. எனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள உங்க 3 பேரையும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அது மட்டும் தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை. நான் இதெல்லாம் சொல்லி உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும்னு சொல்லல. நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லா தெரியணும். அதுக்காகத்தாமா நான் இதெல்லாம் சொல்றேன். இத பாருமா, உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலைன்னா அது ஏன்ற காரணம் எனக்கு தெரியணும். அந்த காரணம் சரியா இருந்தா நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீ உடனே உன் முடிவை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. நல்லா யோசிச்சு நாளைக்கு காலையில கூட உன் முடிவை சொல்லு. ஏங்க, நீங்க ஒருத்தர் காலையில வரைக்கும் எதுக்கு டைம் கொடுக்கறீங்க? ஜோதி, அதான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன்ல. அவளை தனியா விடுவான். அவ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுவா. வாங்க, எல்லாரும் கீழே போலாம். வாமா, வா. அம்மா, அம்மா, என்கிட்ட பேசுமா. என் பேச்ச மதிக்காத உங்ககிட்ட எனக்கு பேச என்ன இருக்கு? முதல்ல இங்க இருந்து போ. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எல்லாம் ஒண்ணும் கஷ்டப்படாத. உன்னை பெத்ததுக்கு நாங்க தான் கஷ்டப்படணும். உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு நானும் மகா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இங்க இருந்து போ. மா, போன்னு சொல்றேன்ல, போ. ஹலோ ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, நீங்க தான் போன் எடுத்து பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் ஐஸ்வர்யா, என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ். விஜய், இப்ப எதுக்கு வீட்டுக்கு கால் பண்ணிருக்கீங்க? என்னால முடியல ஐஸ்வர்யா. எனக்கு எப்பவுமே உங்களோட நினைப்பாவே இருக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல, யாருக்கிட்டயுமே எனக்கு பேச பிடிக்கல. அப்படியே ஏதோ ஒரு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு ஐஸ்வர்யா. நீங்க இல்லாத இந்த வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீங்க உங்க வீட்டுக்கு பயப்படாதீங்க.
நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை. அது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க வீட்டில் சொல்றாங்கன்னு நீங்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நரகமாக்கிறாதீங்க. ஐஸ்வர்யா, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த ஊரே எதிர்த்தாலும் அதை மீறி உங்க கழுத்துல நான் தாலி கட்டுறேன். விஜய், நீங்க பேசி என் மனசை மாத்தணும்னு நினைக்காதீங்க விஜய், ப்ளீஸ். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என்ன மறந்துடுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐஸ்வர்யா. நீங்க என்னோட உயிர்ல கலந்துட்டீங்க. உங்களை என்னால மறக்கவே முடியாது. என்ன போல உங்களாலையும் என்ன மறக்க முடியாதுல்ல. நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்குங்க ஐஸ்வர்யா. நீங்க ஒத்துக்கிற வரைக்கும், உங்க மனசுல நான் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் ஐஸ்வர்யா. ஹலோ, ஏங்க யாருங்க நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. ஹலோ, ஏமா ஐஸ்வர்யா, என்னம்மா யோசிச்சியா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த சம்பந்தம் வேணுமா வேண்டாமா? ஏதாவது சொல்லுமா. அப்பா, அது வந்து ஏய், என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நேத்து வந்துட்டு போனாங்க. இன்னும் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லவே இல்ல. அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப பதில் சொல்ல இல்ல. ஜோதி, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சொல்லுமா. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? அதுக்கு முன்னாடி உன் பதில் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. ஏய், இப்ப மரியாதையை சொல்ல போறியா இல்லையா? ஜோதி, கொஞ்சம் பொறு. எதுவா இருந்தாலும் உன் மனசை திறந்து சொல்லுமா. நான் ஏற்கனவே நம்ம குடும்ப நிலவரத்தை உனக்கு போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன். இனி நீதான் முடிவு பண்ணணும். ஏய், இப்படி நாள் கணக்குல யோசிக்கிற அளவுக்கு இந்த சம்பந்தத்துல அப்படி என்ன குறை இருக்கு? ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறை சொல்றதுக்கு நம்ம கிட்ட குறை இல்லையா? பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல? நல்ல வருமானம் இருக்கா? சொத்து இருக்கா? நல்லா படிச்சிருக்காளா? வேலைக்கு போறாளான்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் உனக்கு குறையா தெரியலையா? ஏய், பேசுடி. பேசாம காரியம் சாதிக்கலாம்னு நினைக்காத. அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். சொல்லு, பார்த்து சொல்லு. ஐடியா குட்டி படத்துல வர தனுஷ் மாதிரி நமக்கு ஐஸ்வர்யா கிடைப்பாளான்னு நாமளும் ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? பாத்தீங்களா இவ பண்றத? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கிறா. மத்தபடி வாயில சிமெண்ட வச்சு அடைச்சிருக்கா. ஜோதி, கொஞ்சம் பேசாம இரு. ஐஸ்வர்யா, நீ சின்ன குழந்தை இல்லம்மா, விவரமான பொண்ணு. நாங்க உனக்கு சொல்லணும்னு இல்ல. இந்த வரன்ல எங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு குறை உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லுமா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பெத்த பொண்ணுக்கு ஒரு குறையில்ல வாழ்க்கையை நாங்க தருவோமா? நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்க பார்த்து பார்த்து செய்யறோம். அந்த பையனை வேண்டாம்ங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் இருந்தா சொல்லுமா. நான் காரணம் கேக்குறது கூட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு வசதியா. ஐயோ, இவன் இங்க என்ன பண்றா? என்ன பெருமாள் சார், வாங்க உள்ள வாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை மகா கிட்ட கொடுங்க. சார்
இவங்க இங்க தான் ஜாயின் பண்ண போறாங்களா? ஆமா, ஏன் அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, எனக்கு என்ன பிரச்சனை? சேரட்டும் சேரட்டும். இவ சேர்வா, ஆனா பாஸுக்கும் இவளுக்கும் சேராதே. 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள ரசில் மேனியா தான். மகா, அக்ரிமெண்ட் ஃபுல்லா படிச்சிட்டியா? படிச்சிட்டேனா? நல்லா சாமி கிட்ட வேண்டிட்டு உன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. சரிண்ணா. பெருமாளே காப்பாத்துப்பா. நினைச்சது நடந்துரும் போலயே. What is this, சரவணன்? இப்ப இந்த ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா ஒர்க் பண்ண போறாளா? ஆமா விக்ரம். என்ன உங்க தங்கச்சினதும் வேலை கொடுத்துட்டீங்களா? என்ன விக்ரம் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் மகாவை வேலைக்கு எடுக்கல. மகா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. வேணும்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து பாருங்க. எதையும் பார்க்க தேவையில்லை சரவணன். இவ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண கூடாது, அவ்வளவுதான். எனக்கு வர கோபத்துக்குன்னா உனக்கு என்னடா திமிரு? நான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண கூடாதா? பண்ண என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ண கூடாதா? உனக்குலாம் க்ளவ் கிடையாது, கைதான். செத்துடா நீ, செத்துடா நீ, செத்து. ஏன் ஒர்க் பண்ண கூடாது? ஏய், ஏன்னா எனக்கு பிடிக்கல சரவணன், அவ்வளவுதான். ஏன்டா இது பிடிக்கல? என்ன பிடிக்கல? சொல்லு சொல்லு. என்ன விக்ரம் நீங்க உங்களோட பர்சனல் வெறுப்பெல்லாம் பிசினஸ்ல காட்டலாமா? பொண்ணுங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். வேலைக்கு எடுக்கிறதுல உங்க விருப்பம்னு சொல்லிட்டு பாஸ் சைலண்ட் மூடு போயிட்டாரு. எப்படி ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, போட. பாட்டிக்கு உதவினதை வச்சு இவனை போய் நல்லதா நினைச்சிட்டேன். ஆமா சரவணன், என் ரூம்ல அந்த செருப்பு வச்சது யாருன்னு தெரிஞ்சதா? இன்னும் இல்ல விக்ரம். சீக்கிரம் அதை யாருன்னு கண்டுபிடிங்க. சரி விக்ரம், ஓகே. பெருமாள் பாஸ், அன்னைக்கு இன்டர்வியூ நடக்கும்போது இவ என்னோட கேபினுக்கு வந்தாளா? ஐயோ, நான் அன்னைக்கே சொல்ல வந்தனே. அன்னைக்கு தடுத்துட்டாரு, இன்னைக்கு கேக்குறாரு. இப்ப இருக்க கோவத்துல சொன்னோம் நம்மள காலி பண்ணிடுவாரு. யோ பெருமாள், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் இருக்கும்போது உங்க கேபின் உள்ள விடுவனா பாஸ்? இல்ல பாஸ். கடவுளே, என்ன காப்பாத்திருப்பா. அப்போ ஒரு பொண்ணு என் கேபினுக்கு வராம அப்ப செருப்பு மட்டும் எப்படி வந்தது பெருமாள்? ஆஹா, இவன் செருப்பு மேட்டரை விட மாட்டான் போல இருக்கே. அது நான் தானே தெரிஞ்சது. என் கதை காலி. கடவுளே, உனக்கு எப்படி தெரியும்? போயிட்டாரா? ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க விட்டு வந்து மாட்டிக்கிட்டு வர சார். இது பாருக்கா, இது சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அடுத்து பார்க்கலாம். ஏய், வேற வேற எடு. மா, இது நல்லா இருக்கு தானே? அடுத்தது பாரு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? இரு வேற பாப்போம். வாங்க வாங்க. கலர் சூப்பரா. என்ன 3 பேரும் லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப அதாங்க குறைச்சல்.
ஐஸுக்கு நிச்சயதார்த்த புடவை செலக்ட் பண்ண மாப்பிள்ள டிசைனிங் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா? ம். டிசைனை பார்க்க சொல்லி அனுப்பிச்சது ஐஸ்வர்யாக்காக. ஏதோ உங்களுக்காக அனுப்பிச்ச மாதிரி நீங்க ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐஸ கூப்பிட்டு காமிங்க. அட ஆமால. ஆமால, கல்யாண பொண்ணு கூப்பிடுங்க. அக்கா, ஐஸ் அக்கா, சீக்கிரம் வா. இது பாரு. என்ன? அக்கா, இது ஓகேவா? இது இது ஓகேவா? இது ஓகே. ஏய், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஜோதி, எதுக்கு இப்ப திட்டுற? ஏங்க, அவ ஆர்வமா இருந்தா நான் எதுக்கு இங்க திட்ட போறேன்? அவ ஏதோ ஓகே சொல்லிருக்கான்னு பாருங்க. அக்கா, இது மாமாவுக்குக்கா. கவனம் இங்க இருக்கா இல்லையா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கல்யாண புடவைக்காக கடைக்கடையா ஏறி இறங்குறாங்க. அந்த கஷ்டம் வேணான்னு மாப்பிள்ள சிரமப்பட்டு எத்தனை டிசைன் அனுப்பியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஆர்வம் இவளுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு பாத்தீங்களா? என்னடி பேச மாட்டேங்கிற? ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? ஐயோ, ஐஸ் கண் கலங்குறாளே. ஜோதி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? ஏங்க, முதல்ல அவளை பேச சொல்லுங்க. நீ இப்படி மிரட்டினா அவ எப்படி பேசுவா? அவங்க புடவையை செலக்ட் பண்ணிட்டும். எனக்கு பசிக்குது, நீ முதல்ல போய் சாப்பாடு எடுத்து போய், நான் கைகால அலம்பிட்டு வரேன். போன்னு சொல்றேன்ல. எனக்கு வர கோபத்துக்குள்ள அதெல்லாம் சரிதான் விக்ரம். இவ என்னோட சிஸ்டர், எனக்காக கொடுக்கலாம்ல. சரவணன், இத பாருங்க, இந்த பிசினஸ்ல சென்டிமெண்ட்ஸ்ல எதுவுமே இல்ல. ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்க இன்னைக்கு இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களும் பணம் கேட்பாங்கல்ல. இங்க பாருங்க சரவணன், உங்க சிஸ்டருக்கு நீங்க பர்சனலா பணம் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்கறேன் தான் சொன்னேன், ஆனா மகாதா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆபீஸ் பணத்தை அட்வான்ஸா கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, அதான் கொடுக்க சொன்னேன். இல்ல சரவணன், இவளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க கிளம்பலாம். சாரி மகா. என்னடி முறைக்கிற? 1 வீக்ல நான் உன்னை வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு அட்வான்ஸ் வாங்கி அது முடியற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு பிளான் பண்றியா நீ? ஏய், என்கிட்ட உன்னோட பிளான்லாம் நடக்காது. கெட் அவுட். என் மேல உள்ள பர்சனல் கோவத்துல என் அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு அட்வான்ஸ் தரமாட்டேன்னு சொல்லி உங்க முதலாளி திமிர நீங்க காட்டிட்டீங்கல்ல, என்னோட திமிர நானும் காட்டுறேன். பெருசா ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஆபீஸ் முடிச்சிட்டு வரும்போது யதார்த்தமா என்ன வழியில பார்த்ததாவும் நானும் உங்களை பார்த்த மாதிரியும் அப்படியே நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனதுனாலதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லி என்ன நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதாங்க. ஸ்மார்ட்டா செம்மையா தான் பிளான் பண்ணிருக்கீங்கல்ல. லவ் வந்தாலே எல்லாரும் ஸ்மார்ட் ஆயிடுவாங்க. சரி,
நான் இத பண்ணா எனக்கு என்ன பண்ணுவீங்க? போற வழியில உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீமா? என்னங்க திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. வாங்க நம்ம போலாம். இத தூக்கி குப்பையில போடு. சாரி சார். என்ன இவளுக்கு நீ பாய் ஃப்ரெண்டா? ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன், கேட்டுக்கிறியா? இவளை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இவ யாரையும் மதிக்கவே மாட்டா, திமிரு ரொம்ப ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் செலவோட தப்புச்சேன்னு இவளை விட்டுட்டு ஓடி போயிடு. என்னப்பா கேஷ் நிறைய வச்சிருக்கியா? இல்லைனா இவ உன் கூட சுத்த மாட்டாளே. இவளை நீ லவ் பண்ணினா உன் லைஃபே நாசமாயிடு, பாத்துக்கோ. சாப்பிடுங்க. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. உங்க எம்டி எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல. என்ன சொல்றீங்க அசோக்? புரியல. உங்க 2 பேருக்குள்ள சண்டை இல்ல, ஒரு சின்ன ஈகோ கிளாஷ். மேபி கூடிய சீக்கிரமே காதலா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அசோக் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொறுங்க. இது என்னோட கெஸ்ட் தான். ஆனா உங்களுக்கு நடுவுல ஒரு மில்லிசான கோடு தான் இருக்கு. அது எப்ப வேணாலும் அழியலாம். அழிஞ்சா அப்படி லவ் ஸ்டார்ட் ஆயிடும். சான்ஸே இல்ல அசோக். அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ஒரு சைக்கோ. அவன் என்ன எப்படி பழிவாங்களான்னு காத்துட்டு இருக்கான். அவனை போய் நான் லவ் பண்றதா? நான் அவனை மீறி அவன் கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ல, அந்த காண்ட்ல தான் அவன் என் கூட சண்டை போடுறான். என்ன எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும் தான் அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். என்கிட்ட வம்பு பண்ணா நான் ஏதாவது சண்டை போடுவேன்ல, அத வச்சு என்ன டிஸ்மிஸ் பண்ணலான்னு பாக்குறான். அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த லவ் கிவ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஐஸ்வர்யா, நல்லா இருக்கீங்களா? இல்ல, எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பொண்ணோட தனியா நின்னு பேசுனது இல்ல. ஏங்க, உங்களை ஐஸ்ன்னு சொல்லி கூப்பிடலாமா? உங்களை எல்லாரும் ஐஸ் ஐஸ்ன்னு தான் கூப்பிடுறாங்க. நானும் அப்படியே கூப்பிடலாமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐஸ், என்ன பிடிச்சிருக்கா? எதுக்காக கேக்குறேன்னா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ எல்லாரும் மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ நீங்க பதிலே சொல்லல. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் சொன்னீங்க. அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா சரி பண்றதுக்கு வசதியா இருக்கும்ல, அதனாலதான் கேட்டேன். ஆமா, நீங்க முழு மனசோட தானே ஓகே சொன்னீங்க?
என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ஏங்க உங்களை பத்தி மகா நிறைய சொன்னாங்க. நீங்க ரொம்ப சாஃப்ட் டைப், அதிர்ந்து பேச மாட்டீங்கன்னு நிறைய சொன்னாங்க. நான் எப்படி, என்ன கேரக்டர், எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நீங்க நீங்களாவே இருங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிறேன். நாங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் தான். அம்மா அப்பா உழைச்சிதான் படிக்க வச்சாங்க. நானும் படிச்சாதான் லைஃப்னு என் உசுரை கொடுத்து படிச்சேன். வேலையும் கையில இருக்கு, அப்புறம் சொந்த உழைப்பும் இருக்கு, வருமானமும் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அப்படியா? சாரி. அப்படி என்னடி கனவு? யார் கூட சண்டை போட்ட? எல்லாமே அவனோடதான். அவன்னா யாருக்கா? அதான் அந்த விக்ரம் டி, விஜயோட அண்ணன். அவன் ஆபீஸ்ல பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு இப்ப கனவுல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அக்கா, ஏய், அவன் கூட உனக்கு என்னடி சண்டை? நானா சண்டை போடுறேன்? நானே சும்மா இருந்தாலும் அவனாதான் தேடி தேடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட தொந்தரவு தாங்கவே முடியலக்கா. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான். ஆக 2 பேரும் சண்டை போடுறன்ற அடிப்படையில நிஜத்திலயும் கனவுலயும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ஒளராம கொண்டு படுத்துற சொல்லிட்டேன். ஒளரலக்கா, உண்மையதான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கீங்களா? இப்போ ஒன்னா ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க. விக்ரம் இருக்கிற ரேஞ்சுக்கு உன்னை எப்பவோ வேலையை விட்டு தூக்கி இருக்கலாம். ஆனா தூக்கல. உனக்கு இருக்கிற வீம்புக்கு நீயும் வேலையை தூக்கி போட்டுட்டு எப்பவோ வந்திருக்கலாம். நீயும் வரலையா? அப்போ அது கன்ஃபார்ம்னு ஏழாம் அறிவு சொல்லுது. என்ன கன்ஃபார்ம்? லவ்வுக்கா. உங்க 2 பேருக்குள்ள லவ் கன்ஃபார்ம். அவனை போய் நான் லவ் பண்ணுவேனா? உனக்கு ஒரு அறிவே இல்ல, இதுல 7ஆம் அறிவு சொல்லுதாமா. அப்படி சிரிக்காத, டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில ஜென்ம விரோதின்னு ஒருத்தன் இருக்கான்னா அது அந்த ஆள் மட்டும்தான். அவனை போய் நான் லவ் பண்ணுவேன். ஆனா சயின்ஸ் படி நாம ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க தான் கனவுல வருவாங்களாம். அப்படின்னு பார்த்தா நீ எனி டைம் விக்ரமையே நினைச்சிட்டு இருக்க போல. அம்மா குட்டு பேத்தாத, வாயிலே குத்திடுவேன் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என்ன அவனையும் சேர்த்து வச்சு பேசின நீ கொண்டுருவேன். பேசுவா, பேசாம படு. நல்லா சொல்லுக்கா. பெட்ஷீட் குடுறி. எந்திரி. சண்டை போடாம படுங்க. படு படு. சரவணன், விக்ரம், கிளைண்ட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ண லஞ்ச் ஹோட்டல்ல இருந்து வந்துருச்சா? இதோ இப்போ வந்துரும். இப்போ வந்துருமா? இன்னும் வரலையா? இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? மகாதா இன்சார்ஜ். சரவணன், மகாவா? உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் விக்ரம் அப்படி சொல்றீங்க? மகாவா நம்ம ஸ்டாஃப் தானே. நீங்க தான் சொல்லிக்கணும். அவள்லாம் சுத்த நான்சென்ஸ். எதையும் சரியா பண்ணவே மாட்டான். அடடா, பாத்திரம்லாம் மனமா இருக்கே. ஆஹா, ஃபுட்டு வந்துடுச்சு. முதல்ல பாஸ் கிட்ட சொல்லுவோம். சொன்னதும் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அண்ணா இந்தாங்க, நான் இதை வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் கால் பண்றேன். சரிம்மா. இதே இடத்துக்கு வந்துருங்க, எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு ஃபுட் வந்த மாதிரி தான். இல்ல விக்ரம் பாஸ் சொல்லு. ஃபுட் வந்துருச்சு பாஸ். வந்துருச்சா? ஆமா பாஸ். சரி வாங்க போய் பாப்போம். அப்படி எல்லாம் உங்களை ஈஸியா மறக்க முடியாதுங்க. அப்படி நான் மறந்தேன்னா அது நான் செத்த நாளா தாங்க இருக்கும். ஏன்னா நான் உங்களை சுமந்தது இங்க இல்லைங்க, இங்க. என் இதயத்துல நீங்க தாங்க இருக்கீங்க. உங்களை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க உங்க சம்மதத்தை சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க.
ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு சம்மதம் சொல்லிட்டு போங்க ப்ளீஸுங்க. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு போங்க. ஐசு ஐசு ஐசு. ஹலோ, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. என்ன உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன். எதுக்கு ஃபோன் பண்ண? சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஓ, தனியா இருக்கியா? ஒண்ணும் இல்ல. சித்தி சுபா மகாலா எங்க? அவங்க ஃபுட் டெலிவரிக்காக போயிருக்காங்க. சரி, நான் வச்சிட்டுமா? ஏய், இரு இரு இரு. என்ன அவசரப்படுற? அப்போ வீட்ல யாருமே இல்ல. இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, சித்தி கிட்ட பேசணும். சரி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஐஸ்வர்யாவோட பேச்சே சரியில்லையே. வாய் கொணருது, தடுமாறா. அப்படின்னா இங்க பாரு, நான் இப்ப போறது கூட என் லைஃப் மேட்டர் பத்தி பேசதான். முதல்ல போன வை. ஒருவேளை விஜய் ஐஸ்வர்யா பார்க்க போயிருப்பாரோ? சான்ஸ் இருக்கு. விட மாட்டேன். இப்பவே போறேன். பாஸ் 7 ஸ்டார் ஹோட்டல் நினைச்சிட்டாங்க பாஸ். கேட்டீங்களா சார்? சார், இந்த சமையல்லாம் ரெடியானது 7 ஸ்டார் ஹோட்டலோ 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்ல சார். இந்த சூப்பரான ஃபுட் ரெடி பண்ணது எல்லாம் நம்ம மகா மேடம் தான். எஸ் சார். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. சூப்பர்மா. எக்ஸலன்ட்மா, வெரி டேஸ்டி. தேங்க்யூ சார். வெல்கம். சார், இதெல்லாம் எங்க பாஸோட ஐடியா தான் சார். ஓ, எங்க ஆர்டர் பண்ணா ஹைஜீனிக்கா இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் சார். ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்க ஃபுட்டுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் எல்லாம் குப்பைக்கு தான் போகணும். உங்க பாராட்டெல்லாம் இதோ இங்க நிக்கறாங்களே என் அம்மா, இவங்களுக்கு தான் போய் சேரணும். அவங்க தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க. உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்கம்மா. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் ஃபுட் ரெடி பண்ணி தரணும். கண்டிப்பா சார். சுபா, அந்த கார்டு கொடு. இந்தாங்க. இந்தாங்க சார். மேடம், எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் பண்ணோம். எனக்கு ஒரு கார்டு கொடுங்க மேடம். ரஞ்சித், இந்தாங்க. தேங்க்யூ மேடம். விக்ரம், நீங்க எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த பார்ட்டிய எங்களால மறக்கவே முடியாது. தேங்க்யூ. போதுங்களா?
அந்த அபி நிச்சயம் சந்தேகப்பட்டுதான் இங்க வந்திருப்பா. அவ கண்ணுல மட்டும் நீங்க மாட்டிருந்தா நான் காலி ஆயிருப்பேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க உங்களோட முடிவை சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ஐயோ, நீங்க இப்ப போலனா அப்புறம் நான் என் முடிவை நானே தேடிப்பேன். ஐசு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, சீக்கிரம் போங்க. சரிங்க, நான் இப்ப போறேன். ஆனா சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. எங்க அபி எங்க போயிட்டா? ரொம்ப நேரமா காணோமே அவள. எங்க போறேன் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா அவ? அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாமா. அதான் போன் வச்சிருக்கல, அவளுக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதுதானே? ஏய் நில்லு, எங்கடி போயிட்டு வர? அபி, என்னம்மா என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? நான் விஜய நேர்ல பார்த்து பேசிட்டு வரேன்பா. உடனே நந்தினி ஆண்டி வீட்ல பேசி எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியா? சூப்பர்மா. உனக்கும் விஜய்க்கும் கல்யாணமா? ஏங்க இவ என்னங்க சொல்றா? அவ உண்மைதான் சொல்றா. நம்ம அபி விஜய லவ் பண்றா. அவ விருப்பத்தை நிறைவேற்றி தானே ஆகணும். அதெல்லாம் வேண்டாங்க. ஒரே வீட்டுல ரெண்டு சம்பந்தம் பண்ணா நல்லாவா இருக்கும்? ஏன் நல்லா இருக்காது? ஏங்க சொன்னா கேளுங்க. இத கேட்டு சம்பந்தி வீட்டுல சங்கடப்பட போறாங்க. இவளுக்கு என்ன வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டாங்க? நாம வேற இடத்துல பாத்துக்கலாங்க. இல்ல, எனக்கு விஜய் தான் வேணும். நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியே அரைஞ்சு பாரு. ஏண்டி நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? அதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டானா? சொல்லுடி. விஜய் ஏன் ஒத்துக்க மாட்டாரு? அவர் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வைப்பேன். ஏங்க சும்மா இவ பேச்ச கேட்டுட்டு ஏதாவது செய்யாதீங்க. இது கல்யாண விஷயங்க. அதெல்லாம் தெரியாது. என் பொண்ணோட ஆசை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஷோ கடவுளே, நான் என்னதான் பண்ணுவேன்? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு ஐஸ்வர்யாவோட நிச்சயதார்த்தம். முதல்ல அது நல்லபடியா முடியட்டுங்க. அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கலாம். ஓஹோ, உன் தங்கச்சி பொண்ணோட விசேஷம் தான் முக்கியம் உனக்கு. உன் பொண்ணு சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்ல. எப்ப பாரு தங்கச்சி, தங்கச்சி குடும்பம், தங்கச்சி பொண்ணுங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்னங்க பேசுறீங்க? நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு நைட்டு சம்பந்தி வீட்டுக்கு போறோம். அபிய விஜய்க்கு பேசி முடிக்கிறோம். ஏங்க என்னங்க இது? அபிமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. விஜய் உனக்கு தான். தேங்க்யூ டாடி. இப்ப ஹாப்பி தானே? செம்ம ஹாப்பி. இதான் அப்பாவுக்கு வேணும். ஓகே, மறக்காம அந்த பர்ச்சேஸ் பில்லை மட்டும் எனக்கு மெயில் பண்றேங்க. ஓகே சார். இந்தாங்க. வா மகா, உட்காரு. சொல்லு மகா. அண்ணா, நாளைக்கு ஐசக்காக்கு நிச்சயதார்த்தம்ல. ஆமா ஆமா, அம்மா சொன்னாங்க. எனக்கு லீவு வேணும்னா. தாராளமா எடுத்துக்கோ மகா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, நீயும் அண்ணிய கூப்பிட்டுட்டு காலையில நேரமாவே வந்துரு, சரியா? சாரி மகா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னால வர முடியாதுமா. ப்ளீஸ் நான் வாண்ணா. உனக்கே தெரியல மகா, நம்ம லான்ச் பண்ண போற ப்ராஜெக்டோட டெலிவரி டைம் நெருங்கிட்டே இருக்கு. எக்ஸிகியூஷன் ஸ்டாஃப் யார் யாருன்னு லிஸ்ட் ரெடி பண்ணணும், ப்ரொமோஷனுக்கு அரேஞ்ச் பண்ணணும், இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு. அதாம என்னால வர முடியாது. நான் சித்திக்கிட்ட பேசுறேன். ஒரு 2 days கழிச்சு ஸ்வேதாவோட வீட்டுக்கு வந்து ஐஷுவை பாக்குறேன், சரியா? சரிண்ணா. அப்புறம் விக்ரம்க்கு மறக்காம உன்னோட லீவை மெயில் பண்ணிடு, ஓகேவா? சரி, ஓகே சார். வாங்க. சார், பாஸ் உங்க 2 பேரையும் வர சொன்னார் சார்.
சரி இதோ வரேன். வா. சி மேன், எனக்கு இந்த சாரி சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் அதை முடிக்காம இருக்கீங்க. என்னதான் உங்களோட ப்ராப்ளம்? சி, நாளைக்கெல்லாம் டைம் இல்ல, இன்னைக்கே முடிக்கணும், இப்பவே முடிக்கணும். காட் இட்? வேஸ்ட் ஃபெல்லோஸ், வேலையை முடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. மலா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். காஃபி. உட்காருங்க உட்காருங்க. சரிக்கா. ஏய் சுபா, எவ்வளவு நேரம் டி வந்து உங்களுக்கு எல்லாம் காஃபி கொடு. அம்மா அதத்தாம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இருமா. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வா. மா ஆங்க வரேன். என்னடி? மா நேரம் ஆயிடுச்சுமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்னது ஆபீஸா? ஏய் இன்னைக்கு உன் அக்காக்கு நிச்சயம், இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற? மா எனக்கும் இருக்கணும்னு ஆசைதாம்மா, ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு. எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கே, நான் கண்டிப்பா போய்தாம்மா ஆகணும். பொல்லாத மீட்டிங். அக்கா விட உனக்கு மீட்டிங் தான் முக்கியமா? நீ எங்கேயும் போக வேணா, இங்கே இரு. மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நான் மீட்டிங்க்கு போலனா எனக்கு வேலையே போயிரும்ல. இந்த வேலையை நம்பிதானே அக்கா கல்யாணத்தை நடத்த பிளான் பண்ணிருக்கோம். ஏய் எல்லாமே சரிதாண்டி, இருந்தாலும் உன் அக்கா நிச்சயத்துல நீ இல்லாம எப்படி? மா இல்ல ஜோதி, என்ன விஷயம்? பாருங்க இவள ஐஸ் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மீட்டிங் போறேன்னு சொல்றா. ஏமா? பா லீவு கிடைக்கலப்பா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு லீவ் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, எப்படி சொல்லு? அது வந்து பாஸ், நல்லா மாவு ஃபுல்லா போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நல்லா புடிச்சு பண்றோம் மகா, அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணி இன்னைக்கு அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால போக முடியாது போல இருக்கே மகா. இன்னைக்கு நீ அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியாது. குடுமா மாமா, அக்காவை எட்டி எட்டி பார்த்து கழுத்து சுலுக்கிற போது பார்த்து. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இப்படிதான் பஸ் பப்ஸ பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ பஸ், தேங்க்யூ பஸ். விக்ரம், சொல்லுங்க சார். நம்ம ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு சில ஐடியாஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, ஐயோ சரவணன், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? வெயிட் பண்ணுங்க. அந்த டீ எல்லாம் ஆறுது பாருங்க, சாப்பிடுங்க. வர கோவத்துக்கு இவனா ஏன்டா விட மாட்டறேன்னா? வேணும்னே பண்றல, வேணும்னே சாவடிக்கணும்டா. இல்ல இருக்கட்டும். அட எடுத்துக்கோங்க மாமா. இல்ல வேணாம், நீங்க எடுத்துதான் ஆகணும், எடுத்துக்கோங்க. ஆமா மகா எங்க காணோம்? அது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸ் போயிருக்கா. சீக்கிரம் முடிஞ்சிரும்னா இப்ப வந்துருவா. ஓகே அங்கிள். ஏய் மகா, ஏன் பப்ஸும் டீயும் சாப்பிடாம இருக்க? சாப்பிடு, நல்லா இருக்கு பாரு. வயிறு சரியில்லை. என்னாச்சு மகா? வயிறு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? மகா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு உங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் சொன்னல, நீ இங்க இருக்க? வாட் ஆர் யூ நான்சென்ஸ் டாக்கிங்? வீட்ல நடக்கிற விசேஷத்தை விட கம்பெனியோட வளர்ச்சி தான் முக்கியம்னு மிஸ் மகாலட்சுமி இங்க வந்திருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்க விக்ரம், டைம் ஆயிட்டே இருக்கு, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஆரம்பிக்கலாமே. பட் வந்துட்டேன். ஆண்டி வாங்க. ஆண்டி வாமா, வாங்க. மீட்டிங் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அக்கா இங்க உள்ள இருக்கா? உள்ளதான் இருக்கா. இன்னைக்கு உனக்கு நிச்சயமாய் நான் இருக்க வேண்டிய இடத்துல
இன்னொருத்தன் இருக்கான். என்னால தாங்கிக்கவே முடியல ஐசு, தாங்கிக்க முடியல. நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது ஐசே, வாழ முடியாது. அக்கா, நிச்சயத்துக்கு ரெடி ஆயிட்டியா? என்ன நீ கல்யாண பேச்சு எடுத்தாலே உம்மனே இருக்க? செலவு பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போதும், சரியா? அக்கா, நீ ரெடி ஆயிடு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. என்னங்க வந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. அக்கா ஏங்க இவ்ளோ வாங்க லேட்? சார், வாங்க. சீக்கிரமா தாண்டி கிளம்பணும், ஆனா வர்ற வழியில ஒரே டிராபிக் ஆயிடுச்சு. சரி. மாமா, அவர்தான் மாப்பிள்ள. வணக்கம்பா. வணக்கம் சார். இவங்க அவர் அப்பா அம்மா. வணக்கம். இன்னைக்கு ஐஸ்வர்யாக்கு நிச்சயம் நடக்க போகுது, அடுத்து கல்யாணம், அதுக்கப்புறம் விஜய் மாமா எனக்கு தான். சரி வாக்கா. உட்காருங்க. வா உட்காருங்க. ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ள இப்படி வந்து உட்காருங்க. பொண்ணு ரெடியா? பொண்ணு வர சொல்லுங்க. சுபா, ஐஸ் ரெடி ஆயிட்டால பாரு. சரிம்மா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. விஜய், 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 டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் 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 ஒண்ணு இல்லடா, என்ன ஆச்சுடா? டேய் 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 ஒண்ணு இல்லடா. டேய் என்ன மன்னிச்சிடுறா விக்ரம். ஏன்டா? எனக்கு மாலை பிடிக்கல. என்னடா சொல்ற? விஷம் குடிச்சிட்டேன். டேய் எதுக்குடா நீ விஷம் குடிச்ச? டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் கண்ணை தோறடா, கண்ணை தோற. டேய் ஏன்டா? டேய் விஜய் ஒண்ணுடா. டேய் கண்ணை தோறடா, கண்ணை தோறடா. டேய் விஜய் என்ன பண்ற? நான் காப்பாத்துறேன்டா உன்னை. டேய் என்னாச்சு உனக்கு? டேய் விஜய், விக்ரம் யாராவது வாங்க. விஜய் காப்பாத்துறா. விஜய், விஜய் நான் சாகுறேன். ஊர் மாதிரி பேசாதடா. உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை? டேய் விஜய், டேய் விஜய், டேய் டேய் என்ன பாருடா. டேய் விஜய், விஜய், டேய் கண்ணை தோறடா, டேய் கண்ணை தோறடா. டேய் 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 விஜய், விஜய், விஜய் கண்ணை மூடாதடா தம்பி. டேய் டேய் ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, நான் காப்பாத்துறேன்டா உன்னை. டேய் விஜய், விஜய், டேய் கண்ணை மூடாதடா. டேய் ஒண்ணு இல்லடா. டேய் டேய் தம்பி கண்ணை மட்டும் மூடாதடா. நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னா என்ன மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி விஷம் குடிக்கிற அளவுக்கு போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா
நான் கல்யாணத்துல உங்களை பார்த்திருக்கவே மாட்டேன். அக்கா அக்கா என்னாச்சுக்கா? எதுக்கு அழற நீ? ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் அழலைங்க. அக்கா நீ போய் சொல்லாத, நீ அழுததை நான் பார்த்தேன். ஒருவேளை விஜய் விஷம் குடிச்சதை நினைச்சு அழறியா? ஆனா அதுக்காக நீ எங்க அழணும்? அக்கா அக்கா எதுக்கு அழற? வெளியே கேட்ட போது. ஐயோ எதுக்காக அழறன்னு சொல்லிட்டு அழுக்கா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா அக்கா ஏன் இப்படி பண்ணா? எனக்கு தெரியலப்பா. அவனே தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நந்தினி அம்மா அம்மா இங்க பாருங்க, நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கத நான் பார்த்தேன்மா. அம்மா ஓகே அம்மா. ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. நர்ஸ் க்ளீன் பண்ணுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இத பாருங்க டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரி 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 அழாதீங்க அழாதீங்க. அம்மா 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 நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்கம்மா. அம்மா அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விக்ரம், என்னதாண்டா நடந்துச்சு? அவன் எதுக்காகடா பாய்சன் குடிச்சான்? எனக்கே தெரியலம்மா. நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணா எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாமா. அம்மா அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த. மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னான்ல, ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனையாகி இப்படி பண்ணிட்டானா? கதவை தோற. டாக்டர் என்னமா சொன்னாரு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடி. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமா இருக்கு. விக்ரம், விஜய்க்கு என்ன பிரச்சனையா? தெரியல சரவணன், எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஐ டோன்ட் நோ. சிஸ்டர் சார், இங்க விஜய்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டா போங்க, லாஸ்ட்ல ஐசியூ இருக்கும், அங்கதான். சரிங்க சிஸ்டர், போ போ போ. அம்மா அழாதீங்கம்மா. சமந்தி சமந்தி என்னாச்சு? வந்து பாருங்க சமந்தி. தெரியல, ஐசியூல வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏதோ சொல்லல. நீங்க அழாதீங்க. ஆமா, அவருக்கு என்னதான் கவலை? ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? இதுக்கெல்லாம் காரணம் உங்க பொண்ணு ஐஸ்வர்யா தான். இதுல என்ன ஆச்சுன்னு கேள்வி வேற. விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கு உங்க குடும்பத்துக்கு. கவலைப்படாதீங்க சம்பந்தி, ஒண்ணும் ஆகாது. அழாதீங்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அவன் பொழைச்சுமால? ஒரு நிமிஷம் டாக்டர், இப்போ விஜய் எப்படி இருக்கான்? அவன் ஓகே தானே? இல்லங்க, விஜய் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. ஐயோ, டாக்டர் அவனுக்கு எதுவுமே ஆக கூடாது. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பிரச்சனை இல்ல. அவனை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க டாக்டர். பணம் ஒரு பிரச்சனை இல்ல. அவர் குடிச்ச பாய்சன் பிளட்ல கலந்திருக்கு. நாங்க கொடுத்திருக்கிற மெடிசன் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணும். சம்பந்தி, பல்ஸ் வேற அப்ஸ் அண்ட் டவுனா வேரியேஷன்லயே இருக்கு. என்னால எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஒரு 1 hour போகட்டும், பார்க்கலாம்.
வெயிட் பண்ணு. Thank you, டாக்டர். சரியாயிடு விக்ரம். அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா அவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எந்த பொண்ணும் எந்த ஆம்பளையையும் வேணும்னு லவ் பண்ணி ஏமாத்துறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் அந்த மாதிரி நடக்குது. ஆமா. உங்க தம்பி அந்த பொண்ணு ஏன் வேணான்னு சொன்னாங்கிற காரணம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பேசுவேன். பொண்ணுங்கனாலே மோசமானவங்க தான். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் விக்ரம். பொண்ணுங்களை புரிஞ்சுக்க தெரியாத, மதிக்க தெரியாத நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆம்பளை பையனை கை நீட்டி எதிர்த்து பேசுற? பொண்ணா நீ? ஆம்பளைனா மட்டும் என்ன வேணாலும் பேசலாமா? இவர் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுவாரு, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்க பையன் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். எங்க முன்னாடி என் பொண்ணு அடிப்பேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. அவ பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? அவகிட்ட சொல்லுங்க, இன்னொரு வார்த்தை பேசுனா நிச்சயம் அடிப்பேன். எங்க கை வச்சு பாருங்க. ஷூ ஜோதி பாருங்க, அப்புறம் தெரியும். அடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி புள்ளைய வளர்க்க தெரியல. இதுல ஏன் பொண்ணு பேச வந்துட்டீங்களா? ஜோதி என்னடி இது? கொஞ்சம் அமைதியா இரு. பின்ன என்னக்கா, என் பொண்ணு பத்தி ஏன் முன்னாடி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? ஹலோ, மரியாதையா பேசுங்க. இன்னொரு தடவை என் அம்மா கிட்ட இப்படி ஏதாவது பேசுனீங்க, ஹாஸ்பிட்டல் கூட நான் பார்க்க மாட்டேன். எங்க எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா வேண்டாமா? அமைதியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லனா எல்லாரும் வெளியில போங்க. டாக்டர் 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 விஜய் எப்படி இருக்கான்? ஹி இஸ் ஆல் ரைட். விஜய்க்கு ஒண்ணும் இல்ல. கடவுளே. அவர் பொழைச்சிட்டாரு. நீங்க போய் பாருங்க. தேங்க் யூ. Thank you so much, டாக்டர். Thank you, இட்ஸ் ஓகே. மகா, வா நம்ம கிளம்பலாம். போங்க. அம்மா இருமா, விஜய பார்க்க தானே வந்தோம், பார்த்துட்டு போயிடலாம். என் புள்ளைய பார்க்க நீங்க எல்லாம் யாரு? விக்ரம், முதல்ல இவங்க எல்லாரையும் பிடிச்சு வெளியில தள்ளு. பார்த்து பேசுங்க, மரியாதை ரொம்ப முக்கியம். அத முதல்ல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. பெருசா பேசுறீங்க, பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. புள்ளைய வளர்க்கறத பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. மாமா இருமா. ஏய், நீ பேசாம ரெடி. ஒரு புள்ள லவ் பண்ணி விஷம் குடிச்சிட்டு கிடக்குறான். இன்னொருத்தருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இதுல நீங்க ஏன் புள்ளைய குறை சொல்ல வரீங்களா? முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்துட்டு அப்புறம் மத்தவங்கள பத்தி பேசுங்க. நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்தா உங்க புள்ள எந்த பொண்ண லவ் பண்ணி அதுக்காக விஷம் குடிச்சானோ அந்த பொண்ண தேடி பிடிச்சு அவ கூட சேர்த்து வைங்க. ஏய் நிறுத்து. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு வெளியில போங்க. எங்க உங்ககிட்ட இப்பதானே சொல்லிட்டு போனேன் சத்தம் போடாதீங்கன்னு. மறுபடியும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. பேசாம கிளம்புங்க. மா வா போலாம். ஜோதி, விக்ரம் நீ வா. என்ன ஈஸ்வரி, நீ உள்ள வா. வா வாங்க, உள்ள வா. அப்பாடா, இதே மாதிரி இந்த குடும்பம் இன்னும் நிறைய சண்டை போட்டு பிரிஞ்சிடணும். அப்பதான் என் விஜய் எனக்கு கிடைப்பாரு.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிய அவ்வளவு கத்திட்டு இருக்க, வெளிய வராம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐசு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? போடி. ஏய், ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. என்ன ஆச்சு? சொல்லுடி. அம்மா கேக்குறத பார்த்தா அக்கா உண்மையை சொல்லிடுவாளோ? டேய் விஜய், ஏன்பா பேச மாட்டேங்கிற? சொல்லு. இத பாரு விஜய், அம்மா நான் இருக்கேன், பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ யாரு என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நீ இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? சீக்கிரம் சொல்லுப்பா. மா, அவன் சொல்ல மாட்டான். அப்படி சொல்ற மாதிரி இருந்தாதான் விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லி இருந்திருப்பானு. இவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு நாம வேலையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கணும்ல. விடு விடு. இவன் எது பண்ணாலும் வர்த்லெஸ்ஸா தான் பண்றான். யூஸ்லெஸ் ஃபெலோ. டேய் விக்ரம். டேய் விஜய், அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? உன் கூட படிச்சவளா இல்ல உன் ஃப்ரெண்டா? நம்ம ரிலேஷனா? யாருன்னு சொல்லு விஜய். கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்றான் நான் பாரு. ஏன்டா எங்க உயிரை வாங்குற? நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா இப்படி பண்ற? இத பாரு, அவ யாரு என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்ல புரியா இல்லையா நீ? நந்தினி, இப்ப விடு, வீட்டுக்கு போய் கேட்கலாம். அதுக்கு இல்லங்க, விடுன்னு சொல்றேன்ல. நீ வா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். வா. ரொம்ப நெஞ்செழுத்துக்காரனா இருக்கான். வா. சரி பாபு, வரட்டும், பேசிக்கிறேன். ஒண்ணாகாது. நீ வா. வாங்க. வா. கேட்டுட்டே இருக்கல, பேசாம இருக்க, சொல்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த அர்த்த ராத்திரியில நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம பேசுறீங்கன்னா அப்ப ஏதாவது ரகசியமா தானே இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர் மூஞ்சியே சரியில்லையே. ஏதோ பெரிய மேட்டர் பத்தி தான் பேசுறீங்க போலயே. சரி சொல்லுங்க, நானும் கேக்குறேன். என்ன விஷயம்? அது அக்கா, அது வந்து ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லு. எதுக்கு மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது லவ் மேட்டர் தானே. சம்மந்தி, விஜய் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி விஜய்க்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன சம்பந்தி, ரொம்ப சிறப்பா பண்ணிடுவோம். ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் போனை கொடு. எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பேசிட்டு. என்னங்க இருங்க சம்பந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது. ஈஸ்வரி, என்ன பேசிட்டு இருக்க? ஏன்? ஏங்க, நாம அப்ப கல்யாணத்தை பத்தி பேசும்போது இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேறங்க. விஜய் வேறொரு பொண்ண காதலிச்சு
அதுக்காக விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்காருங்க. இந்த நிலைமையில அவருக்கு நம்ம அபியை எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்படியே பண்ணி வச்சாலும் 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்ன சரிப்பட்டு வராது? இந்த காலத்து பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது சாதாரண விஷயம். இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்திட்டு இருக்க. எதுங்க சின்ன விஷயம்? ஒரு பொண்ணுக்காக உயிரை விடுறதா? அவரு விஷம் குடிச்சு தப்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அந்த பொண்ண மறந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு மனசுல ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு அபிக்கு தாலி கட்டுறது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. எல்லாத்தையும் அம்மாவே கெடுத்துருவாங்க போல இருக்கு. வேண்டாம், இந்த கல்யாணத்தை எல்லாரும் மறந்துருங்க. வாய மூடு. அபசகனமா பேசிட்டு இருக்க. மகனுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு கவலையில இருக்கிற சம்பந்திக்கு நாம தான் ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வருத்தப்படுற மாதிரி எதையோ பேசிட்டு இருக்க. ஷோ, ஏங்க நான் என்ன சொல்றேன்னு நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம விருப்பத்தை விட நம்ம அபியோட விருப்பம் தான் முக்கியம். அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற வேண்டியதுதான் நம்ம கடமை. அவ சின்ன பொண்ணுங்க, நாம தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும். உனக்கு இருக்கிற புத்தியை விட என் பொண்ணுக்கு நிறையவே இருக்கு. நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அபி, விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னம்மா சொல்ற? எனக்கு டபுள் ஓகேப்பா. நீங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. ஏய், என்னடி பேசுற? விஜய் வேறொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்காரு. நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ணுவ? அம்மா, எனக்கு அவரு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் என்ன அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் மாத்திக்கிறேம்மா. டாடி, எனக்கு சம்பந்தம் நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிடாமா, நான் பாத்துக்கிறேன். வாய மூடுறி. விஜய் மனசுல யார் இருக்காங்கன்னே தெரியல. இதுல நீ அவரை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்ட. அதை விட விஜய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? அதை நீங்க எல்லாரும் யோசிச்சீங்களா? சமந்தி, அது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. ஷோ, ஏன் கவலை அதில்ல சம்பந்தி. இது 1000 காலத்து பயிரு. ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கணும். இதுல நாம பேசி என்ன பண்றது? சம்பந்தப்பட்டவங்க பேசணும். அந்த பொண்ணு யாருன்னு நீங்க கேட்டதுக்கு விஜய் கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல. அப்படின்னா அவர் இன்னும் அந்த பொண்ண மறக்கலன்னு தானே அர்த்தம். இது புரியாம நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணி மறுபடியும் இன்னைக்கு பண்ண தப்பான முடிவை அன்னைக்கும் எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது சம்பந்தி? ஈஸ்வரி, நீயா கண்டதை நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணாத. ஷோ, நான் கண்டதையும் கற்பனை பண்ணி பேசலங்க. இங்க பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. நான் இந்த கல்யாணத்துக்கு தடை போடல. நம்ம புள்ளைங்க நல்லா வாழ்றதுக்கு தடை எது வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல விஜய்க்கு உடம்பு சரியாகட்டும். எந்த பொண்ணுக்காக விஷம் குடிச்சாருன்னு அவரே சொல்லட்டும். அப்புறம் அதை மறக்கிறாரா இல்லையான்னு தெரியட்டும். அதுக்கப்புறமா இத பத்தி பேசலாம். சரி சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. வாங்க போலாம். அபி வா. சம்பந்தி, நாங்க பேசிட்டு எங்க முடிவை சொல்றோம். அப்ப நாங்க வரோம் சம்பந்தி. அபி, வா. மா, ஆபீஸ்ல அர்ஜென்ட் வர்க்மா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். சரி, சாப்பிட்டுட்டு போ. எதுக்கு அவசர அவசரமா ஓடுற? சாப்பிடுறதுக்குலாம் டைம் இல்லம்மா. நான் போயிட்டு வந்துறேன். வெறும் வயித்தோட போக கூடாது. சாப்பிட்டு போ. மா, நான் கிளம்பணுமா? அடிக்கிற வெயில்ல பசியில எங்கேயாவது மயங்கி விழுந்துட போறடி. காஃபி தர, அதையாவது குடிச்சிட்டு போ. மா, வேணாம். பேசாம இருடி. எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போ. மா, டைம் ஆகுதுமா. இந்தா, சூடா இருக்கு. பாத்து 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 குடி. பாத்து குடிடி.
சூடா இருக்குன்னு சொன்னேன்ல. சரி சரி. மா போதும் போதும்மா. ஏய் ஃபுல்லா குடி. போதும். ஏய் கொஞ்சம் போதும்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் என்னாச்சு இவளுக்கு? ஏய் நீ எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்குமா. சீக்கிரம் போயிருக்க கூடாது. எப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்ப சாப்பிடுறது? சீக்கிரம் வந்துடுறேம்மா. ஏய் நெல்லு. கோயிலுக்கு தானே போற? ஏமா அப்படி கேக்குறீங்க? பூஜை கூட எடுக்காம போற? கோயிலுக்கு போறேன். போய் சொல்லாதக்கா, நீ கோயிலுக்கெல்லாம் போல. ஏய் இது எடுத்துக்கிட்டு வேற எங்கடி போவாங்க? நான் கோயிலுக்கு தான் போறேன். நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத போ. அக்கா, நீ போற கோயில் அந்த பக்கம் இருக்கு, நீ ஏன் இந்த பக்கம் போற? நீ விஜய பார்க்க ஹாஸ்பிடல் போறேன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா போ வேண்டாம்க்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும்க்கா. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னாலதான் அங்க விஜய் சாக கிடக்குறாரு. நான் போகாம எப்படி? நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டு ஒண்ணு சேர முடியலன்னு தானே அவரு விஷம் குடிச்சிருக்காரு. இப்ப கூட நான் போய் அவரை பாக்கலன்னா விஷம் குடிச்சது கரெக்ட்னு அவர் நினைக்க மாட்டாரு. அவர் திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவர்கிட்ட பேச போறேன். அக்கா, நான் அதுக்காக சொல்லலக்கா. விக்ரம் உன்னை யாருன்னு தெரியாம தேடிட்டு இருக்காரு. இப்ப நீயா போய் விஜய பார்த்து விக்ரம் கிட்ட மாட்டிக்க போறியா? அந்த பயத்துல தான்க்கா சொல்ற. புரியலையா? நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்றேன். என்ன பாக்குற? இனிமே உன்கிட்ட வேலை பார்க்க நான் தயாரா இல்ல. சூப்பர். நான் நினைச்ச மாதிரியே நீ வேலையை விட்டு ஓடுற. சோ உன்னால என்ன தாக்கு பிடிக்க முடியல. அதான் நீ வேலையை ரிசைன் பண்ற. நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்ட. ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா இப்பவும் நானா தான் ராஜினாமா பண்றேன். உன்னால என்ன வேலையை விட்டு தூக்கவே முடியாது. இப்போ சொல்லு, நான் ஜெயிச்சனா இல்ல நீ ஜெயிச்சியா? விஜய் எக்கேடா கேட்டு போகட்டும்னு என்னால விட முடியாது. அக்கா, விஜயோட அம்மா அப்பா எல்லாம் அங்க இருப்பாங்கக்கா. அவங்க எல்லாம் இந்த பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும்க்கா. கொஞ்சம் பொறுமையா இரு. விஜய்க்கு உடம்பு சரியானதும் நம்ம போய் பார்க்கலாம்க்கா. இல்ல முடியாது. சாகர நிலைமையில கூட என் பேரு சொல்லல. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. நான் உங்களை மாட்டி விட்டுருவேன்னு ரொம்ப பயந்துட்டீங்க போல. ஆமாங்க, ரொம்ப பயந்துட்டோம். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சும்மா ஒரு ஜாலிக்கு தாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சரிங்க, விளையாடல. நான் அத சொல்லல, சாக ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க விஷம் குடிச்சது கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு. அக்கா இங்க உங்களை லவ் பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப சொன்னாங்களே, என்னங்க புரியலையா? இப்போ நம்மள விரும்பாதவங்க விஷம் குடிச்சாங்கன்னா யாராவது கஷ்டப்படுவாங்களா? விரும்பினவங்க விஷம் குடிச்சாதானே கஷ்டப்படுவாங்க. இப்ப நான் விஷம் குடிச்சதுக்கு உங்க அக்கா கஷ்டப்படுறாங்கன்னா அப்ப அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். விஜய், இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம். இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஏங்க ஒரு நிமிஷம். சுபா, உன்னோட நம்பர் கொடுத்துட்டு போ. ஏன் நம்பரா? எதுக்கு? உங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு. நான் உங்க வீட்டு நம்பருக்கு கால் பண்ணா நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அதான் உன் போன் நம்பர் கேக்குறேன், குடு. நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்ணணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு தான். இனி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, என்ன மறந்துருங்க. அந்த நிச்சயதார்த்தெல்லாம் சும்மாங்க. இதுக்கு எல்லாமே உங்க மனசுதாங்க காரணம். உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அது உங்க வாயால சொல்ல வைக்காம நான் விட மாட்டேன்.
சுபா உன் ஃபோன் நம்பர் கொடு. கொடுக்காதடி. இப்ப நீங்க எனக்கு நம்பர் கொடுக்கல அப்படின்னா இப்ப போன அப்பா அம்மாவை சத்தம் போட்டு கூப்பிட்டுருவேன். பாக்குறீங்களா? அப்பா இல்ல வேண்டாம். இருங்க நம்பர் தரேன். நம்பர் கொடு. ஐயோ இது உன்னோட நம்பர் தானே? ஆமா ஆமா போலாம்க்கா. வா வா. ஒரு நிமிஷம் நில்லு. இங்க வா இங்க வா. வா வா. அட வா. உன்னை நம்ப முடியாது. எதுக்கும் நான் நம்பரை செக் பண்றேன். இது உன்னோட நம்பர் தானான்னு. ஹலோ கஜலட்சுமி மளிகை கடை, என்னங்க வேணும்? கஜலட்சுமி மளிகை கடையா? இதுலயும் நீங்க 2 பேர் என்ன சீட் பண்ண பாக்குறீங்களா? ஒழுங்கா உன்னோட நம்பரை சொல்லிரு. கரெக்ட் நம்பர் தான். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணும்போது டக்குன்னு போன் எடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துடணும். சரியா? சரி, 2 பேரும் வீட்டுக்கு போங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரியா? போகும்போது அவங்கள வெயில் படாம கூட்டிட்டு போ. ஏன் அப்படி பாக்குற? சொன்னதை செய். போ. பை. போலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆரஞ்சு பழத்தோட வாங்க. இந்த கத்திரிக்காயை வீட்லயே விட்டுட்டு வந்துடுங்க. போங்க போங்க போங்க. வாங்க போடி. போங்க. ஆரஞ்சு பழத்தோட வாங்க.